மூங்கில் அரிசின்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்த்ததெல்லாம் இல்ல. கேள்விப்பட்டு வேணா இருக்கிறேன். ஆனா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்னு தெரியல. லோகநாதன் சொல்லுங்கப்பா, யாராச்சுக்கு தெரிஞ்சா மூங்கில் அரிசி எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை விளையும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இது ஒரு கொஸ்டினோட போகுது. இனி வேண்டாம் கொஸ்டின்ஸ் எல்லாம், இனி நாளைக்கு வச்சுக்குவோம். இது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவோம். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை மாட்டேன். ஐயோ, ஸோ மூங்கில் அரிசி ஒன்று இருக்கா? ஆமாம், மூங்கில்ல அரிசி விளையுன்னு சொல்லுவாங்க. மூங்கில் அரிசி அதுக்கு பேர். அது நிறைய மருத்துவ குணமெல்லாம் கூட அதில் இருக்குது. ஹாய் அம்மா, ஐ எம் அனு வருண்ராஜ் மைசன். அப்படியா? ஓகேப்பா ஓகேப்பா. நம்பரை மூங்கல் அரிசி உள்ளது. சரி சொல்லுங்க சாமி, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மூங்கில் அரிசி விளையுங்கிறத சொல்லிடுங்க. கடைசியாக அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்டு போயிடலாம். தெரியல அது எத்தனை வருஷத்துக்கு. அம்மா கரெக்டாக சொன்னீங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக அது நிஜம்தான்ப்பா. எந்த புத்துக்குள்ளேருந்து புத்துக்குள்ளேருந்து பாம்பு வெளியே வந்தால் தான் தெரியாது என்ன பாம்புன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் தெரியாது. சரி சொல்லுங்க சொல்லுங்க, டைம் ஆகி போச்சு. இந்த மூங்கில் அரிசி சொல்லுங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை விளையுன்னு. அந்த ஒன்னோட முடிச்சுட்டு போயிடலாம். இவங்க ரெண்டு பேரும் இவங்க கதை பேசுறதுக்கு தான் உள்ள வர்றாங்க, தென்றலும் மார்ட்டினும். தனியாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கோங்க சாமி. ரெண்டு பேருமே மெசேஜ் போட்டே இருப்பீங்களாம்மா. அதனால் தான் 2 நாள் லீவ் வரலையா? ஓகே ஓகே. இல்லை காணோன்னு நினச்சிட்டு இருப்போம். நாங்கள் தென்றலை தான் காணோன்னு தேடிட்டு இருப்போம். அம்மா தோசை ஆறிட போகுது, நீங்கள் போய் சாப்பிடுங்க. மற்றவர்களுக்கு இது தூதுவிடும் நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. ஓகே அம்மா, இரவு வணக்கம். சாப்பிட்டு தூங்குங்க அம்மா. டென்ஷனாக வருதம்மா. அம்மா குட் நைட். குட் நைட்ப்பா, எல்லாத்துக்கும் குட் நைட். 100 ஆண்டுக்கு ஒரு முறை மூங்கில் அரிசி வருகிறதாம். அப்படியா? 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருமா? அப்போ நம்ம ஒரு தலைமுறையே இருந்தாலும் இருப்போம், இல்லாட்டி இல்லை. ஓகே ஓகே, நல்ல தகவல். கடைசியாக நல்ல தகவல் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். 100 100ன்னு தியாகம் போட்டிருக்க. அப்படி ஓகே, நன்றி நன்றி. இல்லை எனக்கு அது தெரியல. நான் அந்த இது ஆனால் மூங்கில் அரிசி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறேன். நான் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருங்கிறதெல்லாம் தெரியல. தெரிஞ்சுக்கிட்டோம். கோயம்புத்தூர் பொண்ணு ஹாய்மா. ஹாய் ஹாய். ஓகே, நம்ம இப்போ லைவை முடிச்சிடலாம் சாமி. இல்லை நாளைக்கு வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா நல்லா இருக்கப்பா. கோயம்புத்தூர் பொண்ணு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? லைவ் முடிக்கிற நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நான் நல்லா இருக்கப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஹாய் பாட்டி, நான் கணேஷ். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறை விளையும். என்னப்பா ஒருத்தர் 100 ஆண்டுங்கிறீங்க, ஒருத்தர் 40 ஆண்டுங்கிறீங்க. ஃபைனல் பண்ணி எந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லுங்க. போது, ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சுமா? யார சாமி கேட்குற? கோயம்புத்தூர் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரரை கேட்குறியா? அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருப்பா. எல்லாத்துக்கும் குட் நைட்ப்பா. எல்லாத்துக்கும் குட் நைட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ்ல இவ்வளோ நேரம் பேசி.
ஆதரவு கொடுத்துட்டு போனதுக்கு